கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீட்டிங்கு வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். அதற்காக அவருக்கு நன்றி துதியும் ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். எல்லாரும் அதிகமாக எனக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பொல்லாங்கனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காலத்தில், சத்துடைய கோட்டைகளெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு காலத்தில், ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யத்தை பூமியில் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய யுத்தம். ஆமென். இந்த யுத்தத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு ஒரே ஆவியோடு தேவன் நமக்குள் வைத்திருக்கிற மகிமையும் பிரசன்னமும் வல்லமையும் தேசத்துக்கு விளங்கி தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுதான் தேவன் என்று அறியும்படிக்கு ஒரு தீயாக தேவன் நம்மை மாற்ற அவர் விரும்பி கொண்டே இருக்கிறார். அதனால் நமக்கு யுத்தம் கொடியதாக இருக்குது. அதுக்கு அவன் ஆனால் தோற்று போனவன் ரிசல்ட் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சத்துரிய காரணம் கொண்டும் வின் பண்ண முடியாது. ஆமென். ஆனால் நம்ம என்னைக்குனாலும் நமக்குன்னு அந்த போகக்கூடிய ஒழுங்கின்படி, சட்டத்திட்டத்தின்படி, வேத வசனத்தின்படி அவருடைய மகிமைக்குள் பிரவேசித்து அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வருஷங்களில் நமக்கு நிறைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தந்து அவைகளின்படி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நமக்கு தர வார்த்தை என்னென்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2, 3 வரை வாசிக்கும்போது, ஏசாயா 60. ஆமென். உன் வெளிச்சனிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க வேணும், நடக்கக்கூடிய நாட்கள். இதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்னா, உன் வெளிச்சனிடத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த அவர்கள் நடந்து வருவன்னு சொன்னால் அவருடைய மகிமை நம்ம மேலே எவ்வளவு உதித்திருக்கணும், அவருடைய பிரசனம் நமக்குள்ள எவ்வளவு ஆளுகை செய்திருக்கணும், கர்த்தருடைய பிரகாசம் நமக்குள்ள எவ்வளவு பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே, ஆண்டவரே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொன்னீங்க, எங்களை பிரகாசிப்பிக்க செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரோஷனா கபடதட்டனைக்கா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தையிலும் வாக்கு தத்தங்களிலும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பே அனுஷனாமாடாத துணைக்கா பே அரோக்கா பே அரோதி அலோலி தீமஹேமரேக்கா. யூத ராஜ சிங்கத்தின் சிங்கங்களாக தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனுடைய ஒளியாக, வெளிச்சமாக, வெளிச்சனிடத்துக்கு ஜனங்களை ஈர்க்கக்கூடிய வல்லமை மகிமை கொண்டவர்களாக நாம் பிரகாசிக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்னா, 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் சொன்னான். அழியாத தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்று அக்கினியாக, அக்கினி ஜுவாலையாக, வெளிச்சமாக, உப்பாக, ஒளியாக, மனம் வீசுகிற பரிமள தைலங்களாக நம்மை அவர் மகிமைப்படுத்தணும்னு சொன்னால் நம்மை அவர் எவ்வளவு சோதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு தெரியும், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சுத்த பொன்னாக விளங்கின பிறகு அவனுக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள்
அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன் பீப்புள். ஹல்லேலூயா. நம்முடைய கோர்ஸ் என்னன்னு சொன்னால், நித்திய ராஜ்யத்துக்கு நம்மளும் போகணும். உலகத்தில் உள்ள தேவனை அறியாத மக்கள் நமக்கிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்மிடத்தில் வந்து நாம் இயேசுதான் அந்த ஒளி என்று காட்டி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பே அரோஷனை கமாடத டனேகா பே அனோஷனை கபடத டனகா பே ஒரோ தோனா மடதட்டனை கமேனஷனிக்கா. கர்த்தருடைய வல்லமை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் தெய்வீக ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுதுதான் நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பிரகாசிப்பிக்கிற ஒளியாக ஒன்றை வைக்கிறேன்னு சொன்னால், நீ பிரகாசிக்கப்பட வேண்டுமானால் நீ நடந்து கடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் தேவனுடன் சேர்ந்து தேவனோடு இசைந்து தேவ மகிமைக்குள்ள நம்ம கடந்து போகும்போது தான் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நிச்சயமாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பரிசுத்தவான்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. பே அனுஷனை கமடதட்டனை மேனாஷனை கபடதட்டனிக்கா. அது லெகுவாக அவங்க சுதந்திரித்து கொண்டதே இல்லை. ஏன்னா அந்த வெளிச்சம் வந்தால் தான், இந்த விளக்கு இருந்தால் தான் பூச்சிகளெல்லாம் விளக்குக்கு நேராக வர முடியும். ஹல்லேலூயா. இந்த விளக்கு இல்லாட்டா பூச்சி வராது. அப்போ அதே மாதிரி நம்மளும் இருக்கிற இடத்துலையே இருந்து நம்ம பிரகாசிக்கும்படிக்கும் நம்மை பிரகாசிப்பிக்க செய்ய பிதாவாகிய தேவனுடைய கரங்களில் அவருடைய மன விருப்பத்தின்படி என்னென்ன ப்ராசஸிங் நமக்கு உண்டோ அந்தந்த வழிகளிலெல்லாம் நம்ம படுத்தப்பட்டு இந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்பி ஒரு எலக்ட்ரிஷியன், அவங்களுக்கு தெரியும் ஒரு வெளிச்சம் வேணும்னா என்னெல்லாம் வேணும். ஹல்லேலூயா. முதல் கண்டிப்பாக கரண்ட் சப்ளை எங்கேயாவது இருக்கணும். அடுத்தது ஒயர் வேணும், அதை ஜாயின் பண்ண வேண்டிய ஸ்டாண்ட் வேணும், ஸ்விட்ச் வேணும், வேறு என்னெல்லாம் வேணும். எல்லாமே இருந்து எல்லாம் போட்டு முடித்தாலும் கடைசியில் அது ஒரு பல்பும் வேணும். அந்த பல்பும் போட்டு முடித்தாலும் கடைசியில் ப்ளக்கில் அது மாட்ட வேணும். மாட்டின பிறகு சுவிட்சை போடணும். அப்படி போட்டால் தான் அதில் வெளிச்சம் வரும். அப்போது ஒரு உலக பிரகாரமான ஒரு வெளிச்சம் வருவதற்கு இவ்வளவு காரியம் வேணுமானா தெய்வீக பிரசன்னம் நமக்குள்ளே வருவதற்கு நாம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒயர் வேணும்னு சொல்லுவது மாதிரி நமக்கு ரட்சிப்பு அவசியம். அந்த ரட்சிப்பு நல்ல இன்சுலின் போட்ட நல்ல இன்சுலேஷனாக இருக்கணும். அது கொஞ்சம் எங்கேயாவது வெட்டி இருந்து இது பண்ணியிருந்தால் ஷாக் அடிச்சிடும். அதே மாதிரி நம்முடைய ரட்சிப்பானது பரிபூரணப்படுத்தப்பட்ட ரட்சிப்பாக இருக்கணும். தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடிய உலக பிரகாரமான உணர்வுகள் இல்லாதபடி ஆவிக்கேற்றபடி நடத்தப்படுகிறவராலே நடத்தக்கூடிய ரட்சிப்பாக இருக்க வேண்டும். அப்போ ஐஎஸ்ஐ முத்திரை தரிக்கப்பட்ட ரட்சிப்பு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. வே அருஷனை கமடதட்டனைக்கா வே அருத்தனை கமடதட்டனைக்கா. அந்த சுவிட்ச் போர்டு நமக்கு அவசியம். அந்த விசுவாசம் சொல்லக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்டு நமக்கு அவசியம். அதில் அந்த ப்ளக்கு தேவனோடு இசையக்கூடிய அவரோடு சார்ந்து அவருடைய வெளிச்சத்தை அந்த ப்ளக் மூலம் நமக்கு ஒயருக்குள்ளே வர வைக்கக்கூடிய அந்த மகிமை கிரியை நடப்பிக்கக்கூடிய அந்த ப்ளக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே எனக்கு என்னை பொறுத்த மட்டுக்கு கிறிஸ்டியன் லைஃப் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம படித்து தேவ சித்தப்படி அவரால் நடத்தப்பட்டு அந்த நடக்கையினாலே அவர் என்னென்ன வார்த்தை வேத வசனம் ஆமென்றும் ஆமென்று சொல்லுகிறதோ, காலிலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் சொன்ன அந்த வெளிச்சத்தை நாம் தரித்து கொள்ளும் போது தான் அந்த வெளிச்சத்தின் இடத்துல தான் ஜாதிகள் வர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள்,
நமக்கு வெளிச்சம் எவ்வளவு மாய்மானமற்ற வெளிச்சமாக இருக்கணும். அதில் இப்போ இந்த ஒவ்வொரு லைட்டும் இருக்குது, சில வெளிச்சம் எல்லாம் அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சத்தை மக்கள் இப்போ விரும்புகிறாங்க. அப்போ இந்த அளவுக்குள்ள நமக்குள்ளே இருந்து ஒரு வெளிச்சம் வரணும்னா, அவருக்கு அழகாக ஒரு வாசம், பூமி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மூடுனா உனக்கு என்ன? நீ உலகத்துக்குள்ளே இருக்கா? உலகத்தில் அவைகளெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும், ஆனால் அவைகள் உன்னை சேதப்படுத்துவது கிடையாது. எத்தனை மகிமையான தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. நான் வரும்போது நம் ஆத்மாவை விசாரிக்கிற தேவன் என்று அருமையான மகள் சங்கீதத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரணும்னா நம்முடைய ஆத்மா பிதாவாகிய தேவனால் நல்ல விசாரிக்கப்பட்டதாக நன்மை கிருபையும் தொடரக்கூடிய ஒரு விலையேற பெற்ற ஆத்மா நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நிஸ்சாரமான காரியம் கிடையாது. எழும்புவேன் பிரகாசிப்பேன் இல்லை, நம்ம பிரகாசமானது நிலைத்திருந்து கனி கொடுக்கிற விருட்சங்களை ஏற்படுத்துகிற ஆசீர்வதிக்கப்பட்ட இருளின் ஆதிக்கத்தை அளிக்கிற 100க்கு 100 இயேசுதான் தேவன். அவரால் மீட்பு இல்லை என்று, வேறு வெளிச்சமில்லை என்று உலக மக்கள் அறிவிக்கக்கூடிய வல்லமையின் வெளிச்சம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரோஷனை கமடதற்றனைக்கா மத்திய 5ஆம் அதிகாரம் 14-16 பார்த்தா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை அவர் வெளிச்சம். அவர் என்ன சொல்றார்? சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ரட்சிப்புமானவர், வெளிச்சமானவர். ஆமென், ஆமென். அப்போ அவருக்கு வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கதா என்ன செய்யும்? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வெளிச்சம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்பட வேணுமா? சந்தேகப்படாதீங்க. ஹல்லேலூயா. சந்தேகிறவன் பறக்கடிக்கிற புல்ல போல நாணல போல அவன் ஸ்டெடியாட்டு வண்டியில் போக முடியாது. நீங்கள் ஆண்டவர் விசுவாசமான வார்த்தையை தாராரு. கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்பர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நான் யாருக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அடுத்தது சொல்கிறார், 2வது சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எங்களுக்குள்ள வெளிச்சம், இப்போ நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். பாசிட்டிவே போங்க, பாசிட்டிவே போங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் உலகத்துக்கு பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக மாறும்போது நிச்சயமாக உலக மக்கள் இயேசுதான் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம மலைக்கு மேலே இருந்தாலும் புல்லுக்குள்ளே போட்டாலும் அந்த நல்ல பாம்பு முத்தை கக்குமா, அந்த முத்து அந்த கக்குன இடத்துல இருந்தால் பயங்கரமாக பிரகாசிச்சுட்டு கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அதை மறைக்கணும்னு அதுக்கு மேலே சாணி போட்டால் தான் மறைக்குமா. அதே மாதிரி தான் அவர் உங்களுக்குள்ள தந்த வெளிச்சமானது நம்மளுக்கு அந்த முத்த மாதிரி உலகத்துக்கு பிரகாசிப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாம் பிரகாசிப்பிக்கிற ஒளி விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காம விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் யாவருக்கு வெளிச்சம் கொடுக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை நம்ம அணைச்சி போடாதபடிக்கும் அந்த வீட்டின் விளக்கு தண்ணீர் மேல் நம் வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையுமே வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் நம் வெளிச்சம், வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வெளிச்சம் மரக்காலை மூடி வைக்காமல் விளக்கின் தண்டு கேண்டில் ஸ்டாண்டுக்கு மேலே எல்லாரும் வைக்க தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி விளக்கு தண்ணீர் மேல் வைப்பீங்கன்னா, முழு குடும்பமும் ஏசாமியை துதித்து பாடி மகிமைப்படுத்தி
அவர் என்னுடைய ரட்சணிய கொம்பென்று நீங்கள் விளங்க பண்ணுகிறவர்களாக உங்களுக்குள் இருக்கிற மகிமையின் பிரசனம் உங்கள் வீடுகளில் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரொக்கனாக்கா படதட்டனைக்கா மடதட்டனைக்கா வெண்ணைக்கனைக்கா. உங்கள்கிட்ட வீட்டில் சில வேளை அன்பில்லாதவங்களாக இருக்கலாம், கொடூரமானவங்களாக இருக்கலாம், கர்த்தரை விரும்பாதவங்களாக இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் மறைக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வெளிச்சமாக நீங்கள் அந்த வீட்டில் உள்ளாடிக்கொண்டே வரும்பொழுது நிச்சயமாக இருளிருக்கிற ஜனங்கள் உங்கள் வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அது மாத்திரமில்லை, நம்முடைய வீட்டில் உள்ள ரட்சிக்கப்படாதவர்களும் வெகு சீக்கிரமாக ஆண்டவரை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தை உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ விசுவாசமாயிருங்கம்மா. எனக்குள்ள வெளிச்சம் இருக்குது, அவர் எனக்கு வெளிச்சம், நான் உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லிட்டாரு. நான் ஏசாமிக்க பிரச்சனை என்னை ஆட்கொண்டு இருக்கு. அந்த ஒயர் ரெட்ஷிப்பின்னு சொல்ல ஒயர் நல்லா கரெக்டாக இருக்குது. ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுற ப்ளக்கு சுவிட்ச் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த ஒர்க்கு எவ்வளோ நேரம் நான் ஜோம் பண்ணி இத்தனை மணிக்கு என்னுடைய ஆத்மா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்குது. அவரோடைய என் ஆத்மா சஞ்சரிக்கிறதுனால என் ஆத்மாவை விசாரிக்கிற அவர் என்னை ஆத்மாவை வெளிச்சமாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த ஆத்மாவிலிருந்து ஜீவன் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவன் உலகத்துக்கு வெளிச்சமாக வரும்போது அநேக கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுது. வியாதிஸ்தருக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்வது வியாதியிலிருந்து அவங்களை விடுவிக்க முடிகிறது. பிசாசு பிடித்தவருடைய பிசாசின் கிரியைகளை அழித்து அவர்களை விடுவிக்க முடியுது. சத்தருடைய கிரியைகளை எரிக்க முடிகிறது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவருடைய வெளிச்சத்தை உலருக்கு காட்ட முடிகிறது. இதனால இயேசு நான் யார் என்று தெரியாதவர்கள் இயேசுவை தேவன் என்று அறியும்படி நம்முடைய கிரியைகள் மூலம் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்நிய நுகத்தடியில் உடைக்கப்படுகிறது. கட்டுகள் கண்ணிகளெல்லாம் தெரிக்கப்படுகிறது. கர்த்தராலே உலகத்தை மீட்பு வந்தது என்று சொல்வது இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு நடந்து வருவதற்கு தேவன் நம்மை ஊக்குவித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் எனக்கு செய்ய முடியும். நான் சொல்லணும், எனக்கு வெளிச்ச நிறுத்தல ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளி நிறுத்தல ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விளக்கை ஏற்றிட்டா நமக்கு இருள் எப்படிமா அந்த இடத்துல இருக்கோ? ஆமே. அப்போ காரிருளின் ஆவி நம்மையும் நம்முடைய குடும்பங்களை விட்டு வேரோடு குடும்பப்பட்டு கந்தகும் அக்கினி வேறியது கடலை அது விழுந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் என் வெளிச்சமானவர், அவர் என் ரட்சிப்பானவர். அவருடைய வெளிச்சம் உலகத்துக்கு நான் காட்டும்படி எனக்குள்ளே இருக்கிறது. எனக்கு விளக்க ஆண்டவர் ஏற்றிட்டாரு. அதனால் எனக்கு வெளிச்சம் இடத்துல ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவாங்க. அவங்களுக்கு நான் இயேசுதான் வழி, அவரை அந்த மீட்பில் இந்த சத்தியத்தை அறிவிக்க தேவன் எங்களை உபயோகப்படுத்துவார் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கம்மா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும்படி உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக எங்களை வைத்துட்டீங்க. எங்கள் விளக்கை நீங்கள் ஏற்றிட்டீங்க. நாங்கள் இனி பயப்படவே இல்லை. நாங்கள் தைரியத்தோடு அந்தகார காரிருளின் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டவும் ஆண்டவரே, இந்த வெளிச்சத்துக்கு நேராக ஜனங்கள் எங்களிடத்தில் வரும்போது உங்கள் சாட்சிகளாக, உங்கள் ஒளியாக, உப்பாக, உங்கள் விளக்காக நாங்கள் மற்றவங்களுக்கு இயேசுவை நிரூபிக்கிற நிறுவனங்களாக எங்களை நீர் மாற்றினபடியா நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனில் தகப்பனே. ஆமே ஆமே. இந்த வசனத்தின்படி அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம உலகத்துக்கு வெளிச்சம். அவர் நம்மை விளக்கை ஏற்றி விட்டார்.
அதனால் ஜனங்களும் ஜாதிகளும் நம்ம வெளிச்சத்தில் வரும்பொழுது அவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவித்து அவங்களையும் நித்திய ராஜ்யத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகளாக மாற்ற தேவன் தாமே நம்மை உபயோகப்படுத்த போவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.